நானும் அரவிந்த் நண்பர் ஜெகத் அவர்களும் மதுபான ஆலைகளை நடத்துவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதான பார்த்தேன். டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி போன்றவர்கள் மதுபான ஆலை நடத்துவார்கள். இவர்களும் அப்பழுக்கற்றவர்களாச்சே, வள்ளலாருக்கு இணையானவர்களாச்சே. அதான பார்த்தேன். இப்போ தான் விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணன். சரி, மேற்கொண்டு என்ன விளக்கம் கொடுக்குறாரு என்று பார்ப்போம். தொடர்பாக அரசியல்வாதிகள் எங்களை பற்றி அவதூறான முறையிலே உங்களுடைய ஊடகங்களில் பங்கேற்று தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பது வாடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் மூவரும் மதுபான ஆலை தமிழ்நாட்டில் நடத்தவே இல்லை. எங்கள் மீது எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சேற்றை வாரி இறைக்கிறார்கள் என்று டிஆர் பால் சொல்ல, பக்கத்தில் இருந்த ஜெகத் அவர்களோ ஒன்று எடுத்து கொடுப்பார் பாருங்க. அடடே பதிலாக இருக்கும் அது. தளபதி அவர்களும் எங்கள் இருவரையும் இன்னைக்கு அழைத்து விளக்கம் கேட்டபொழுது, நாங்கள் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற மதுபான ஆலைகளில் எங்கள் இருவருக்கும் எந்தவித பங்கும் கிடையாது. பங்கோ பொறுப்போ டைரக்டராகவோ அல்லது ஷேர் ஹோல்டராகவோ அது கிடையாது. இது தொடர்ந்து இவர்களுக்கு மதுபான ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்ததோ தமிழக அரசு. இவர்களை கூப்பிட்டு வர விளக்கம் கேட்டாராம், அது உங்களோடதா இல்லையா என்று. இவர்கள் இருவரும் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற மதுபான ஆலயம் எப்படி உருட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. சரி, அப்போ அந்த மதுபான ஆலை யார் நடத்துகிறான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அவர் பேரை வெளியிட்டு போக வேண்டியதானே. அதில் என்ன ஒளிவு மறைவு? இது மாதிரி ஒரு சேற்றை வாரி இருக்கின்ற அளவிற்கு எங்கள் இருவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைக்கின்ற வகையில் பேசப்படுகிறது. அதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு எங்கள் இருவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் டிஆர் பாலு உருட்டினதை கேட்டீங்க. இப்போ அடுத்ததுலேருந்து வேற ஒன்று உருட்டுவார் பாருங்க. அந்த உருட்டு தாங்க பெரிய உருட்டு. இந்த திராவிட உருட்டுன்றது, திராவிட திருட்டுத்தனன்றது இங்கே தான் ஒளிஞ்சிருக்கும் மொத்த மீடியா முன்னாடியும். தமிழக அரசு இந்த மதுபான ஆலைகளை மூட வேண்டும் என்று என்றைக்கு முடிவு, அன்றைக்கு முந்திக் கொண்டு நாங்கள் இருவரும் அந்த உரிமங்களை நேரடியாக எடுத்து சென்று சரண்டர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அன்றைக்கு முந்திக் கொண்டு நாங்கள் இருவரும் அந்த உரிமங்களை நேரடியாக எடுத்து சென்று சரண்டர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மதுபான ஆலை நீ நடத்தலைன்னு சொல்லிட்ட, நீயும் ஜெகத் ரட்சகணும். அப்புறம் எப்படி தமிழக அரசு மதுபான ஆலை மூடினா நீ கொண்டு லைசன்ஸை கொடுக்குற? யார்கிட்ட அந்த திருட்டுத்தனத்தை நடத்துறீங்க? உறவினர்கள் அந்த சாலையின் சார்பாக, சாலைன்னா அந்த தொழிற்சாலைகள் உறவினர்கள் அதில் பங்கேற்றிருக்காங்க. அதனால அந்த பொறுப்பு தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா நீங்கள் கருதக்கூடும். ஆகவே அந்த நிறுவனத்தின் சார்பில் அங்கே இருக்கிற இயக்குனர் ஒருவர் அளித்த அறிக்கை உங்களிடம் அறிக்கை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் அவர்களே நாங்கள் உடனடியாக அதை மூடுவோம் என்று கொடுத்திருக்க. எதிரே நிற்கிற இந்த ரெட் லைட் மீடியாவில் ஒரு வாயை திறந்தானா இல்லையான்னு பார்த்தீங்களா இல்லையா? தமிழக அரசு மூடுனா நீ எப்போ லைசன்ஸ் கொண்டே கொடுப்பேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இருக்கா இல்லையா? எவனுமே கேட்காம வாய் மூடி நிற்கிறான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மீடியாவை தமிழகத்தை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. தன் இனத்தையே குழி தோண்டி புதைச்சாலும் பரவாயில்ல, காசுக்காண்டி அறிவாலய வாசலில் பிச்சை எடுக்கவும் தயங்காத இந்த ஆர்எஸ்பி மீடியா தான் இன்னைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த மீடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த திராவிட கூட்டங்கள். அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்க எந்த தவறு செய்யல, அரசாங்கம் எந்த பொறுப்பு கிடையாது. அவங்க என்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கு. டாஸ்மார்க்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதை ஏன் நீங்க அதுல இளம் விதவைகள்னு சொல்றீங்க?